சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகாக்கு விக்ரம் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி அமுதா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவையும் அமுதா கிட்ட காமிக்கிறாங்க. அமுதா கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமா மகா அங்கேருந்து ஸ்கூட்டியில் கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரத்துலேயே மகா அப்படியே கீழே விழுந்துருவாங்க. உடனே அமுதா மகாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஈஸ்வரன், புவனா, சிவான்னு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. டாக்டர் மகாவை செக் பண்ணி பார்த்துட்டு ஈஸ்வரன் புவனா கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அவங்க மறந்த அவங்களோட பழைய நினைவுகள் அவங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. அதோட ஒரு சிம்டமாக தான் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஈஸ்வரன், அப்போது திரும்பவும் காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிவா யோசிக்கிறாங்க, நல்ல வேலை இதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. காவேரி சரவணன் கிட்ட பேசினதை மறந்துட்டா. அது வரைக்கும் சந்தோஷம். அவளுக்கு திரும்பவும் பழைய ஞாபகம்லாம் வரத்துக்கு முன்னாடி நாம் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா மகாவை அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஈஸ்வரன், புவனா, சிவா எல்லாம் முன்னாடி போயிடுவாங்க. அமுதாவும் மகாவும் மட்டும் ரூமில் இருப்பாங்க. இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அமுதா மகா கிட்ட கேட்குறாங்க, மேடம் எதுக்காக இந்த நாடகம் அப்படின்னு கேட்க, அப்போ மகா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் சிவா அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவர் தெரிஞ்சோம் ஏன் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இருக்காரு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. அவரோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நாடகம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை சிவா அந்த ரூமுக்கு வெளியே நின்று ஒட்டு கேட்டுட்ருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.